ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஓகே ஓகேங்க ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்லங்க? ஸோ எது வாய்ஸ் எது இன்டரப்ட் ஆச்சுன்னா ஸோ உடனே சொல்லுங்கள். அதேமாதிரி எனி டவுட்ஸ் இருந்தாலும் உடனே இன்டரப்ட் பண்ணி கேளுங்க. ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் லைப்ரரி பற்றி நம்ம கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன்ஸ், ஸோ பேண்டாஸ் லைப்ரரினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்ருந்தோம். ஸோ நம்ம ரீகேப் பண்ணிவிட்டு இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ பேண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி தான். ஸோ லைப்ரரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறத நம்ம லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைப்ரரி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம அதை பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இட் இஸ் அ பைத்தான் லைப்ரரி யூஸ்டு டு அனலைஸ் அ டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பேண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த பிஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கமாண்டு தான். ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த பிஐபி அப்படிங்கிறத கொடுக்கணும். பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டால் பேண்டாஸ், இங்கே வந்து என்ன நேம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பை அப்படின்னா நம்பை அப்படின்னு கொடுக்கணும். இதே நீங்கள் என்ன லைப்ரரி கொடுத்தாலும் இந்த நேம் மட்டும் இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ எனி லைப்ரரிஸை நீங்கள் இன்ஸ்டால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா இம்போர்ட், ஸோ அந்த மாடியூல் நேம். ஸோ நம்ம இந்த இதில் பேண்டாஸ் பார்க்குறனால பேண்டாஸோட மாடியூல் நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பேண்டாஸ்க்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதை அக்சஸ் பண்ணுறது எப்படின்னா அந்த லைப்ரரி நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேண்டாஸ் அப்படின்னா ஸோ பேண்டாஸ் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன மெத்தடை நீங்கள் அக்சஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெத்தட் நேமை கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற மெத்தட்னா டேட்டா ஃப்ரேம், சீரீஸ் அப்படின்னா சீரீஸ், அந்த மாதிரி என்ன மெத்தட் நேமோ அந்த மெத்தட் நேமை கொடுக்கணும். ஓகே, ஸோ பேண்டாஸோட வெர்ஷனை செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பிடி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இந்த பேண்டாஸ்க்கு நம்ம ரீநேம் பண்ணுவோம். ஸோ அஸ்ன்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு ஸோ ரீநேம் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம நம்பைக்கு என்பி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணமோ அதே மாதிரி பேண்டாஸ்க்கு பிடி. ஸோ பிடி அப்படின்னு தான் கொடுக்கணும் இல்லை, ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்முக்கு பேண்டாஸ் அப்படிங்கிறதுக்கு பிடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன நேம் வேணாலும் உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ வெர்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு இது எல்லா லைப்ரரி ஃபைன் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரியோட வெர்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ். ஸோ டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேண்டாஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம். ஸோ ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன, டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு மல்டி டைமென்ஷனல் ஒரு வேல்யூஸை ஒரு டேட்டாஸை, ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. பைத்தானில் டிக்ஷனரி அப்படிங்கிறது கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிக்ஷனரி தான் இன்னொரு நேம் வந்து ஜேசன் ஃபார்மேட். ஜேசன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன். ஸோ நீங்கள் சர்வர்லேருந்து டேட்டா பேஸ்க்கும் ஸோ டேட்டா பேஸ் டு சர்வருக்கு நமக்கு எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா சர்வர்லேருந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டுக்கும் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து சர்வருக்கு நீங்கள் எப்படி டேட்டாவை சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டிக்ஷனரி ஃபார்மெட்டில் தான், அதாவது ஜேசன் அப்படிங்கிற ஃபார்மெட். ஸோ அந்த ஜேசன் ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கீ ஒரு வேல்யூ பேர். ஸோ நாங்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ நேம் அப்படிங்கிறது கீ, ஸோ இது என்ன வேல்யூ அந்தது, அதே மாதிரி ஏஜ் அப்படிங்கிறது கீ, அதுக்கான ரிலேட்டட் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து சர்வருக்கும் சர்வர் டு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதை தான் பைத்தானில் நம்ம டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி படிப்போம். இப்படி கொடுக்குற ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ரீடபிளாக இருக்காது. எதனால் அப்படின்னா ஸோ இந்த நேம் கொடுத்துருக்கோம், இந்த ஜான் அப்படிங்கிறது 25. ஸோ இது ஒரு சின்ன ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டேட்டா டைப் சின்ன டேட்டாஸ் அப்படிங்கிறப்போ ஒன்றும் தெரில, ஒரு ஸ்மால் டேட்டாங்கிறப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். அதாவது அனலைஸ் பண்ணுறது, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டேட்டா ஃப்ரேம் என்ன வேலை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இந்த ஃபார்மெட்டை உங்களுக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் யூஸ்டு டு கன்வெர்ட் அ டேட்டா செட் டு டேபிள் ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் டேட்டா ஃப்ரேம்னா என்னென்னு. அதே மாதிரி டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற இண்டெக்ஸை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு அந்த இண்டெக்ஸில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ரோவை எடுக்கிறதுக்கு லொக்கேட், அப்போ எல்ஓசி அப்படிங்கிறது கொடுப்போம். அடுத்து நெக்ஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது
நீங்கள் கொடுக்குற டேட்டாவை ரோவில் கொடுப்பீங்க, உங்களுக்கு காலமாக அது ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம ரோ 1 டைமென்ஷனல் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இது நம்ம சீரீஸில் நீங்கள் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வைஸில் இந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே இது பிரிண்ட் பண்ணுறப்ப ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்த டேட்டா உங்களுக்கு நான் ஜேசன் ஃபார்மெட்டில் ஒரு டிக்ஷனரி ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நமக்கு இங்கே டேபிள் ஃபார்மெட்டில் வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க சீரீஸில் பாருங்கள் 0 1 2 3 4 அப்படிங்கிறது நான் 1 டைமென்ஷனலில் கொடுத்துருக்கேன். இது எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு காலம் வைஸில் வந்திருக்கு. ஸோ இந்த லொக்கேட் அப்படிங்கிறது இந்த ரோவில் இருக்கிறத நம்ம எடுக்கிறத பார்த்தீங்கன்னா லொக்கேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ 0th ரோல் என்ன இருக்குது, ஜான் 25. நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுதான் 0 1 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 0 1 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஸ்மால் ரீகேப்புக்காக தான். ஓகே, இப்போ அடுத்து பேண்டாஸில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணி அந்த சிஎஸ்வி ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். அந்த சிஎஸ்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படிங்கிறத சிஎஸ்வி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஎஸ்வியை நம்மளே கிரியேட் பண்ணலாம். நோட் பேடில் நீங்கள் டேட்டாஸ்லாம் கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை தான் சிஎஸ்வி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம பைத்தானில் பேண்டாஸ் மூலமாக நம்ம எப்படி இதை ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். சிஎஸ்வியை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு பேண்டாஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய லோக்கல் டைரக்டரியில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்வி ஃபைல். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய டைரக்டரியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆகியிருக்கோ அங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் ஓப்பன் வச்சுருக்கேன். என்னோட பைத்தான் டைரக்டரியில் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்வி ஃபைல். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்வி ஃபார்மெட்டும், அதாவது கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் இருக்கும். எம்ப்ளாயி ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, சேலரி. ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடான டேட்டா இங்கே இருக்குது 198. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடபுளாக இருக்கா? இல்லை. ஏன்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஃபைலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டாஸில் ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 140 ரெக்கார்ட்ஸ் இருக்குது நமக்கு. இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். இது என்னோட பைத்தான் டைரக்டரியிலே நான் வச்சுருக்கேன் இந்த இதை. ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லைப்ரரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்க மெத்தட் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த நேம் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். pd.read_csv அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம அந்த சிஎஸ்வி ஃபைல் நேமை இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபைல் நேம்னா employees.csv அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற ஃபைலை நம்ம ரிசீவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ mycsv அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுறத வச்சுருக்கேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் மை சிஎஸ்வி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். குவீஸ்டு 53 லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. இது என்ன அப்படின்னா பைத்தான் ஐடியினால் இவ்வளோ பெரிய லைன்ஸை கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிரிண்ட் பண்ண முடியலன்னா. ஸோ ஒன்றுமே சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அங்கே பார்த்த டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. அங்கே எப்படி பார்த்தோம், எம்ப்ளாயீஸ் ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா அந்த மாதிரி சில செப்பரேட்டட் வேல்யூஸ் இருந்துச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கு அழகாக டேபிள் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. இதுலேயுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், டாட் 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 அப்படின்னு இந்த மாதிரி போயிடுச்சு. இது என்ன மீனிங் அப்படின்னா பைத்தானால், அதாவது பேண்டாஸ்னால டிஃபால்ட்டாக எவ்வளோ அதோட ரீட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 60 ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் அதால் ரீட் பண்ண முடியும். ஸோ 60க்கு மேலே அந்த ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கார்டை அதால் ரீட் பண்ண முடியாது. ஓகே, அந்த 60 ரெக்கார்டை ரீட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குன்னா ஸோ அதை பைத்தானால் ரீட் பண்ண முடியும்னா முடியும். எப்படின்னா அந்த 60 அப்படிங்கிற அந்த டிஃபால்ட் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரீட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டாட் 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 இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக எல்லாமே வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த டேட்டா ஃபுல்லுமே எனக்கு வேணும் அப்படின்னா மை சிஎஸ்வி டாட் டு அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை கால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்த அவுட்புட்க்கும் இப்போ வந்து அவுட்புட்க்கும் வித்தியாசத்தை பாருங்கள். 53 லைன்ஸ்னு வந்திருக்கும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குவீஸ்டு 53 லைன்ஸ்ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் 102 லைன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் 102 லைன்ஸ் அப்படின்னு காமிக்கும் பைத்தான் ஐடிஎல்லியில் 102 லைன்ஸ்னு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கம்ப்ளீட் ரெக்கார்டு உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இது ஏன் இங்கே கீழே 00 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த காலம் வேல்யூஸு நமக்கு இந்த இடத்துல சைடில் எக்ஸ்டென்ஷன் பத்தலை. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரோல் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 00 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும், ஜாப் ஐடி அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த 199 அப்படிங்கிறது ஸோ 1 by 1 ரோ வைஸில் நமக்கு வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா பார்க்குறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சுருக்கேன், டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. ஸோ அதை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்க்குறப்ப இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பாருங்கள், மொத்தம் 168 ரெக்கார்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது ஒரு வேறு சிஎஸ்வி ஃபைலு. இப்போ நான் இந்த டூ ஸ்ட்ரிங்கை எடுக்கிறேன், அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். பாதி லைனை காணும், இந்த இடத்துல டாட் 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 வருது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு 60 ரெக்கார்டை மட்டும்தான் அந்த பேண்டாஸால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனால் 169 ரோஸ் இருக்குது, நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை ரிட்டர்ன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம 2_ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். 2_ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு. கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங்ஸ் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே நமக்கு வியூ ஆகுது. 168 ரெக்கார்டு இருக்குது, 168 ரெக்கார்டும் நமக்கு வியூ ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறது. சிஎஸ்வி அப்படின்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கூட உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, நான் ஒன்று சொன்னேன், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பேண்டாஸ்னால ஒரு 60 ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். நம்மளோட சிஸ்டம்லேருந்து 60 ரெக்கார்ட்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அது டிஃபால்ட் 60 தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா அது எத்தனை டிஃபால்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், pd டாட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் மெமரி பண்ண தேவையில்ல, ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் டாட் டிஸ்பிளே
டாட் மேக்ஸ் ரோஸ். இந்த பிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேண்டாஸோட ரீநேம். இதில் இருக்க மெத்தட் என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆப்ஷன் டாட் டிஸ்பிளே டாட் மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் ரோஸ். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே டபுள் ப்ராக்கெட் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ், ஸோ ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 16 சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதை தான் நான் சொன்னேன் 60 ரோஸை மட்டும்தான் இப்போ பேண்டாஸ்னால ரிட்டர்ன் பண்ண முடியும். இதை நம்ம செட் பண்ணலாம். 60ங்கிறத நம்ம செட் பண்ணலாம் எப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்துருங்க. இதை கட் பண்ணிவிட்டு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ நான் இங்கே கொடுக்குறேன் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் 60ங்கிறத 100ன்னு மாற்றிட்டேன். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 100 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ மொதல் 16 இருந்துச்சு, இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் ரோஸ் எனக்கு 100 வேணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். 100 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது மாதிரி எத்தனை ரோஸ் வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1000 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ 1000 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரோஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணியிருக்கோம். அதை ரீட் பண்ணதை நார்மலாக நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணீங்க டேரெக்டாக மை சிஎஸ்வின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 60 ரெக்கார்ட்ஸ் ரொம்ப கம்மியான ரெக்கார்டை உங்களுக்கு அனுப்பும், பிரிண்ட் பண்ணும். எனக்கு ஃபுல் டேட்டா வேணும் அப்படின்னா 2_ strings அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சிஎஸ்வி ஃபைலில் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அத்தனை ரெக்கார்டுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து லாஸ்ட்டாக இப்போ பார்த்துருக்குது டிஃபால்ட்டாக எத்தனை ரோஸ் வந்து நம்ம சிஸ்டம் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நமக்கு, இது டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேண்டாஸில் இருக்கிற சில சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸ். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதாங்க? சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ணுறதில்ல, அது பிரிண்ட் பண்ணுறதில்ல. எனி டவுட்ஸ்? சார் டவுட்ஸ் சொல்லுங்கள் சார். அங்கே அந்த நீங்கள் மேக்ஸ் லென்த் கொடுத்துருந்தீங்கல்ல 100 1000. ஆமாம் டிஸ்பிளே மேக்ஸ் ரோஸ். ஆமாம். நாங்கள் வந்து 160 செட் பண்ணிட்டு அந்த உங்களோட மை சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதுக்கு முன்னாடி 2 ஸ்ட்ரிங்னு போட்டிருந்தீங்கல்ல, அது போடாமல் அப்போ போட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகும். ஆமாம், அது இப்போ இது தேவையில்லை நமக்கு. அதாவது ஃபுல்லாக வியூ பண்ணணும்னா நம்ம அப்படி ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு. அதை நம்ம தான் சொன்னேன்ல, அதையும் கூட காமிச்சிடுறேன் பாருங்கள். இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டாக மை சிஎஸ்வி டாட், இப்போ நான் எதுவுமே செட் பண்ணலை, மை சிஎஸ்வி டாட் 2_ string. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் ரெக்கார்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ எல்லாமே பிரிண்ட் ஆகுதா. இதை நீங்கள் கொடுக்காம இந்த 2 ஸ்ட்ரிங்கை கொடுக்காம விட்டுட்டா உங்களுக்கு ஸோ இந்த டாட் 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 அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். ஒரு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே மீதி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் நமக்கு வரல. ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு 5 ரெக்கார்ட்ஸும் லாஸ்ட்டில் இருக்க ஒரு 5 ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த பிடி நம்ம ஆப்ஷன், நம்மளோட சிஸ்டம் எவ்வளோ ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த இது டிஃபால்ட்டாக ஒரு 60 ரோஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. இல்லை எனக்கு 60 வேணாம், இது எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா 2 ஸ்ட்ரிங் வச்சே நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு லிமிட் கொடுக்கலாம்ல. நீங்கள் 2 ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். எனக்கு எல்லாமே வேணாம், ஒரு 100 ரெக்கார்டை மட்டும் எனக்கு அதில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லணும்னா நமக்கு அப்படி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்ல ரொம்ப. அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. நீங்கள் ஃபுல் ரெக்கார்டையும் பார்க்கணும்னா 2_ string யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு செட் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ ரெக்கார்டை மட்டும் நான் பார்த்தா போதும் அப்படின்னா இந்த பிடி டாட் இந்த ஆப்ஷன்ஸ் டாட் இந்த மெத்தடை கால் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது
இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வியூ பண்ணுறது மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்டை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதாவது நான் 10 ரெக்கார்டுன்னு கிடையாது, ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட்லேருந்து ஒரு லிமிட் கொடுக்க போகிறேன். இத்தனை ரெக்கார்டு மட்டும் எனக்கு கொடு, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து டாப் ஆஃப் த சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எனக்கு இத்தனை ரெக்கார்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்க்குறது ஹெட்டு. ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ஹெட்டுங்கிறது என்னென்னா, இப்போ நான் கொடுக்குறேன், நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிரிண்டில். ஸோ நான் மை சிஎஸ்வியில் தான் அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ மை சிஎஸ்வி டாட் சிஎஸ்வி டாட் ஹெட். ஸோ நான் இப்படி மட்டும் ரன் பண்ணுறேன். நீங்கள் மை சிஎஸ்வி டாட் ஹெட்டு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறுமனே எந்த பேராமீட்டர்ஸ் இங்கே பாஸ் பண்ணாமல் சிம்பிளாக மை சிஎஸ்வி டாட் ஹெட் எத்தனை இதை ரிட்டர்ன் பண்ணுன்னா 5 ரெக்கார்ட்ஸாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ உங்களுக்கு இன்டர்வியூலலாம் எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லிமிட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஹெட்டில் சும்மா நீங்கள் மை சிஎஸ்வி டாட் ஹெட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொடுத்துரும். டாப்பில் இருக்கிற, டாப் டு பாட்டமில் இருக்கிற. இதுவே நம்ம இதில் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். எனக்கு 20 ரெக்கார்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் ஆரம்பித்து உங்களுக்கு 20 ரெக்கார்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. 0 to 19 அப்படின்னா நமக்கு 20 தான். ஸோ 20 ரெக்கார்ட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதுதான் ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே பாஸ் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக 5 ரிட்டர்ன் பண்ணும். பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் எவ்வளவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து டாப்லேருந்து டாப் டு அந்த கொடுக்குற எண்டு வரைக்கும். எனக்கு பாட்டமில் இருக்கிற வேல்யூஸ் வேணும். ஏன்னா ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கியூஎல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு கீழே இருக்கிற ஒரு 5 ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கியூஎல்ல கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கொஸ்டினாக நம்ம பைத்தானில் எப்படி பண்ணுவோம்னா டெய்ல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மெத்தட். ஸோ ஹெட்டுனா டாப்பில் இருக்கிறது, டெய்ல் அப்படின்னா பாட்டமில் இருக்கிறது. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். டேட்டா பிரிண்டில் கொடுப்போம். மை சிஎஸ்வி இதில் டெய்ல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் இதை எடுத்துடுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளாக இது மட்டும்தான் எனக்கு அன்கமெண்ட்டில் இருக்குது. அடுத்து இந்த லைன் தான். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், பாட்டமில் இருக்கிற 5 ரெக்கார்ட்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே பாஸ் பண்ணலை, டெய்லுக்கு நான் எதுவுமே பாஸ் பண்ணலை. ஸோ ரெண்டுமே 5 ரெக்கார்ட்ஸை டிஃபால்ட்டாக நமக்கு பாஸ் பண்ணும். நீங்கள் ஆர்குமெண்ட் கொடுக்கலைன்னா. ஹெட்டுங்கிறது டாப்பில் இருக்கிறது, டெய்ல் அப்படிங்கிறது மிடில் பாட்டமில் இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் நான் 10ன்னு கொடுக்குறேன். எனக்கு பாட்டமில் இருந்து ஒரு 10 வேல்யூஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ பாருங்கள், பாட்டம் 168th வேல்யூ தான் லாஸ்ட் வேல்யூ. அதுலேருந்து ஒரு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஹெட்டு அண்ட் டெய்ல் அப்படி மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதாங்க? ஸோ நமக்கு ஓகே. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா நோட் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா இது மறந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம். நம்ம என்ன பைத்தான் லைப்ரரிஸில் நம்ம நிறைய மெத்தடு தான் நம்ம படிச்சுட்டே வருவோம். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு லைப்ரரி இருக்கனால அதுக்குள்ளே ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வேணுங்கிறப்ப எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ டெய்ல் பார்த்தாச்சு. அடுத்து இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த நேம்லேயே நமக்கு புரிஞ்சது. இன்ஃபோ அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு தரப்போகுது. அது என்ன இன்ஃபர்மேஷன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் டைரெக்டாக பிரிண்ட்லேயே நான் கொடுக்குறேன். மை சிஎஸ்வியோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். எஸ்வியோட டாட் இன்ஃபோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த மை சிஎஸ்வியோட ஃபைலோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் நமக்கு இதை கொடுத்துரும். மை சிஎஸ்வி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது வந்து கிளாஸ் பேண்டாஸ். ஏன்னா பேண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். ஏன்னா பைத்தானில் எவ்ரிதிங் இஸ் கிளாஸ். ஸோ பேண்டாஸ் அப்படிங்கிறதுலோட டேட்டா ஃப்ரேம் இது. ஸோ இதோட ரேஞ்ச் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 169 என்ட்ரிஸ் இருக்குது.
அது எவ்வளோன்னு கூட வந்துருச்சு பாருங்கள், 0லேருந்து 168 வரைக்கும் அப்படின்னு. டேட்டா காலம்ஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் என்னென்ன காலம் இருக்குது, டியூரேஷன், பல்ஸ், மேக்ஸ் பல்ஸு, கலோரிஸ் அப்படிங்கிற 4 காலம் இருக்குது. இதில் நாட் நல் வேல்யூ எவ்வளோ, நான் நல்னா அதில் வேல்யூஸ் இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா நான் நல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் டேட்டா டைப்ஸ் முதற்கொண்டு வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளோட் 64 இருக்குது. அடுத்து ஒரு ஃப்ளோட் 64 இருக்குது, 3 டேட்டா பார்த்தீங்கன்னா இன்ட்டு 64 இருக்குது. இதோட மெமரி யூசேஜ் பாருங்கள் 5.4 KB. ஸோ கடைசியில் நன் அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ எவ்ரி மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். எதனாலனா இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு, கம்பைலேஷன் அந்த கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதோட மெயின் மெத்தடுக்கு ஒரு ஃப்ளாக் சிக்னல் மாதிரி அனுப்பணும். அதுக்காக எந்த மெத்தடை வேணாலும் நீங்கள் பிரிண்ட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு நன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே நன் அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு சிஎஸ்வியோட எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஃபோ அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹெட்டு பார்த்தாச்சு, டெயில் பார்த்தாச்சு, இன்ஃபோ பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது பைத்தான். இந்த பேண்டாஸில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம எஸ்கியூஎல்லாம் டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸை நம்ம ரிமூவ் பண்ணணும், நாட்னல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல்ல பண்ணுவோம். அதுவே நம்ம இங்கே எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கு நான் சிம்பிளாக நம்மளாக ஒரு சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே இருக்கிற ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளாம் ஒரு சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், சிஎஸ்வி. ஸோ ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் சிஎஸ்வியில். என்னென்னா நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேபிளோட அந்த இது ஹெட்டிங் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ நேம் கீழே ஃபஸ்ட்டு நேம் வந்து ஜான். ஸோ அவரோட ஏஜ் வந்து 34. அவரோட டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ். அடுத்து செகண்ட் இதில் ஜான் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், மார்க். அவரோட ஏஜ் வந்து 45. அவர் என்ன டீமில் இருக்காருன்னா மார்க்கெட்டிங். ஸோ அடுத்து தேர்டு, ஸோ ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவரோட ஏஜ் 54. ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 டேட்டா கொடுத்துக்கலாம். இது வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஒரு சிஎஸ்வி ஃபைல், டெவலப்மெண்ட். ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பைத்தான் டைரக்டரி எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நோட் பேடை இந்த சிஎஸ்வி ஃபைலை என்னோட பைத்தான் டைரக்டரி நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேனோ அந்த இடத்துல சேவ். ஸோ என்னோடய பைத்தான் டைரக்டரிக்கு நான் போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல emp.csv அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொடுக்குறது பாருங்கள், சிஎஸ்வி ஃபைலில் நான் சேவ் பண்ணுறது. எக்ஸ்டென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபைல் நமக்கு சேவ் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேவ் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேண்டாஸ் as pd அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மை சிஎஸ்வி அப்படிங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் அந்த பேண்டா இதை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் _csv எதை ரீட் பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ நம்மளாக க்ரியேட் பண்ண அந்த emp.csv அப்படிங்கிறத ரீட் பண்ண போகிறோம். emp.csv. ஸோ இது ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணணும், எப்போயுமே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட்டில் ஸோ இது கம்மியான ரெக்கார்ட்னால நம்ம அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணலாம், அந்த 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மொத்தமே 3 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கனால
ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது நேம், ஏஜு, டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு ஜான் 34 சேல்ஸ். ஸோ நான் இங்கே கொடுத்த சிஎஸ்வி ஃபார்மட் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த கொடுத்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டேபிள் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன். ஸோ இதில் ஒரு 3-4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ராப் NA அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சிஎஸ்வி ஃபைலில் ஏதாவது ஒரு நல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நல் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு டெலீட் பண்ணிடும். நல் வேல்யூஸில் இருக்கிற ரோஸை நமக்கு அப்படியே டெலீட் பண்ணிடும். அதுதான் ட்ராப் NA அப்படிங்கிற மெத்தட். ஸோ இது என்னென்னா ரிமூவ் நல் வேல்யூஸ் இன் தி ரோஸ். அந்த ரோவே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ட்ராப் NA அப்படிங்கிற இந்த இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணும். என்ன அப்படின்னா, அந்த ரிமூவ் பண்ண அந்த சிஎஸ்வியை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். இது ஒரிஜினலில் இருக்கிற சிஎஸ்வியில் ஆக்ட் ஆகாது. நீங்கள் க்ரியேட் ட்ராப் NA அப்படிங்கிற அந்த யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் நியூ CSV அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு எதை நான் பண்ண போகிறேன்னா, ட்ராப் NAல இந்த ஃபைலில் இருக்கிற இப்போ மை CSVயில் இருக்கிற ட்ராப் NA பண்ண போகிறேன். ஸோ மை CSV அப்படிங்கிறது நான் இங்கே ரீட் பண்ண ஃபைலில் மை CSVயில் இருக்குது. இதுக்குள்ளே நான் ட்ராப் NA அப்படின்னா அதில் இருக்க நல் வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ரோவே எனக்கு கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போ பிரிண்டில் நியூ CSV அப்படி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா நம்ம கொடுத்த டேட்டாவில் நல் வேல்யூஸே கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரா டேட்டா தான் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த நல் வேல்யூஸுமே நமக்கு இதில் கொடுக்கல. இப்போ நானே இதில் நல் வேல்யூஸ் கொடுக்குறேன் பாருங்கள். நல் கமா நல். ஸோ இந்த மாதிரி நான் செகண்ட் ரோவில் நல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நல் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். அது எதுவுமே இல்லை, அது ஒரு 0 கிடையாது, அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அதான் நல். ஒரு நல் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு நல் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ நல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நல். ஸோ அதுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்கள் 0ன்னு சொல்ல முடியாது நல் அப்படிங்கிறத. ஒரு ஸ்பேஸுன்னு உங்களால் சொல்ல முடியாது. எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இதில் இந்த டேட்டாவில் பாருங்கள், நான் நல்லா இம்போர்ட் பண்ணியிருக்கேன், நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிறது இங்கே இருக்குது. ஸோ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பாருங்கள். பிரிண்டில் ஒரிஜினல் CSV. எதுவும் புரியலன்னா உடனே கேட்டுருங்க. இது நியூ CSV. ஸோ இது பாருங்கள், ஒரிஜினல் CSVயில் நான் கொடுத்த நல் வேல்யூஸ் NaN அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள். NaN அப்படிங்கிறதுனா நாட் அ நம்பர். அதுதான் சொன்னேன், இது எதுவுமே கிடையாது, இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு பைத்தன் அந்த பேண்டாஸ் என்னவா ரீட் பண்ணியிருக்குன்னா இந்த நல் அப்படிங்கிறத நாட் அ நம்பர் அப்படிங்கிறத ரீட் பண்ணியிருக்கு. நான் இப்போ நியூ CSV அந்த ட்ராப் NA அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அதை ரிமூவ் பண்ணிருச்சு பாருங்கள். அந்த டேட்டாவே இல்லை, இந்த NaN அப்படிங்கிற டேட்டா இல்லை. ஸோ இதுதான் ட்ராப் NA அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ட்ராப் NA அப்படிங்க புரிஞ்சிருச்சு. ஒரு நல் வேல்யூஸ் இருக்கிற ரோவே நமக்கு டெலீட் பண்ணோம். ஓகே,
இப்போ ட்ராப் என்ஏங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு நியூவாக இருக்கிற ஒரு சிஎஸ்வி ஃபைலை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தோம். எனக்கு இங்கேவே சேஞ்ச் பண்ணணும், இந்த அரேலேயே எனக்கு புதுசாலாம் எனக்கு வேணாம், நான் இதிலேயே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ண தேவையில்ல. இன்னொரு அரேல சேவ் பண்ணாமல் இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ இப்படி கொடுக்குறேன். இப்போ நம்ம நியூ சிஎஸ்விலாம் தேவையில்ல, டைரெக்டாக நான் மை சிஎஸ்விலே சொல்கிறேன் பாருங்கள். வேறு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ட்ராப் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரிஜினல் சிஎஸ்வி ஃபைல்லையே நான் இங்கே கொடுக்குறேன். அப்போ இன் பிளேஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் அரேலையே அது அந்த ஒரிஜினல் டேட்டாலேயே அது ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் நியூ சிஎஸ்வி பிரிண்ட் பண்ணல, மை சிஎஸ்வி அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கேயும் நாட் அண்ட் நன் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு இங்கே ரிமூவ் பண்ணி இங்கே எனக்கு கொடுத்துருச்சு. ஃபைலில் ரிமூவ் பண்ணால் ஃபைலெலாம் ரிமூவ் பண்ணாது, ஃபைலில் எப்பயும் போல தான் இருக்கும். நீங்கள் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபைலில் எப்பயும் போல நல்ல இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் எடுத்த ஆப்ரேஷன்ஸில் இது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ட்ராப் என்ஏ. அந்த ட்ராப் என்ஏல இன்பிளேஸ் ட்ரூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு மெத்தடு. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எனி டவுட்ஸ்? ஓகேங்க. ஸோ அடுத்து கடைசியாக ஃபில் என்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ராப் என்ஏ என்ன பண்ணுச்சு, நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு ரிமூவ்லாம் பண்ணாத, எனக்கு அந்த நல் வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான் கொடுக்குற டேட்டாஸை போடு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படின்னா ஃபில் என்ஏ ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது பாருங்கள், இது 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபில் என்ஏ கொடுக்குறேன். இது என்ன நேம் கொடுத்துருக்கோம், மை சிஎஸ்வி. ஸோ இந்த மை சிஎஸ்வியில் டாட் ஃபில் என்ஏ இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் நோ டேட்டா அப்படின்னு நான் எழுத சொல்கிறேன். நல் வேல்யூஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக எனக்கு நோ டேட்டான்னு கொடு, எங்கன்னா அந்த ஃபைல்லே எனக்கு கொடு. அப்போனா அந்த ஃபைல்லே நான் ரைட் பண்ணு அப்படின்னா என்ன சொல்லணும், இன் பிளேஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லணுமா, இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்படி சொல்லிவிட்டு இப்போ நான் அந்த மை சிஎஸ்வி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். மை சிஎஸ்வி ஓகே. ஸோ இது நமக்கு வார்னிங் தான், இது நம்ம எது பார்க்க தேவையில்ல. ஸோ நம்ம ஒரிஜினலாக என்ன இருக்குது, ஒரிஜினலாக இருக்கிற டேட்டாவில் 3 நல் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த இருக்கிற நல் வேல்யூஸில் ஃபுல்லாக நான் நோ டேட்டான்னு போட சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நோ டேட்டான்னு போட்டிருக்கு. ஸோ எதனால் இந்த வார்னிங் வருதுன்னா, இந்த ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும், இது ஃப்ளோட்டில் இருக்கும், இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது. நான் நோ டேட்டான்னு கொடுக்குறனால இந்த இப்படி இருக்கிற டிஃபால்ட்டு டேட்டா டைப்பை விடுத்துட்டு நம்ம கொடுத்த டேட்டா டைப் இங்கே ஆக்குப்பை ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த வார்னிங் வந்திருக்கு, இது எரர் இல்லை. ஸோ நான் நோ டேட்டா அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஒரு நல் வேல்யூஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. எனக்கு நல் வேல்யூ வேணான்னா ட்ராப் எண்ணியை கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை நல் வேல்யூஸ் இருக்கிற இடத்துல எனக்கு நான் புரியணும், ஒரு யூசர் வந்து பார்த்தாங்கன்னா புரியணும்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நம்ம கொடுக்குற டேட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபில் எண்ணியை அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டேட்டா கொடுக்கணும், அந்த நல் வேல்யூஸ் என்ன டேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே ஃபைலில் எனக்கு எழுது அப்படிங்கிறதுனால இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, நம்ம இப்படி கொடுக்குறப்ப எல்லா காலம்லையுமே அதை ரைட் பண்ணிருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 காலம்லையுமே எனக்கு ரைட் பண்ணி வச்சிருச்சு. எனக்கு அதெல்லாம் வேணாம், நேம் அப்படிங்கிறதுல மட்டும் நோ டேட்டான்னு கொடு, மற்றதில் ஃபுல்லாக என்ன இருந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணலாம் முன்னாடியே. இந்த மை சிஎஸ்வியில் இருக்கிற
நேம் அப்படிங்கிற அந்த காலமில் இருக்கிறத மட்டும் எனக்கு நோ டேட்டான்னு கொடு. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், மொதல் 3 இதுலேயுமே நமக்கு மாதிரி தான் வார்னிங் தான் வந்திருக்கு. 3 இதுலேயும் நமக்கு நோ டேட்டான்னு கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள், நான் நேமுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், நேமுக்கு மட்டும் நோ டேட்டா அப்படிங்கிறது ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஃபில் என்ஏல பர்டிகுலராகவும் ஒரு இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா எங்கெங்கே அந்த ரோவில் நல் வேல்யூ இருக்கோ அதை ஃபுல்லாக மாற்றிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராப் என்ஏ அண்ட் ஃபில் என்ஏ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, சிஎஸ்வி ஃபைலை எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த சிஎஸ்வி ஃபைலை ஃபுல்லாக எப்படி ரீட் பண்ணுறது, அதோட லிமிட் எப்படி பார்க்குறது, அதே மாதிரி ஒரு எம்டி செல்லை எப்படி ரிமூவ் பண்ணுறது. எம்டி செல் மீன்ஸ் இந்த நல் வேல்யூ இருக்கிற செல்லை எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்மளாம் எப்படி ஒரு சிஎஸ்வி ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் கடைசியாக ட்ராப் என்ஏ ஃபில் என்ஏ. ஸோ ட்ராப் என்ஏ அப்படிங்கிறது அந்த நல் வேல்யூஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணோம். ஃபில் என்ஏ அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணோம், நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இது நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால், ஓவரால் இது பார்த்ததில் மொத்தமாக டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஓகே.